புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு அமெரிக்காவில் அவர் ஏற்படுத்தக்கூடிய அதிரடி அறிவிப்புகள் மூலமாக உலக நாடுகள் எல்லாத்திலையுமே பொருளாதாரத்தில் எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கறதுல பல்வேறு எதிர்பார்ப்புகள், பல்வேறு ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இது தவிர இந்தியாலையும் பார்த்தோம்னா கடைசி 4 வருஷத்துல இல்லாத அளவு பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்த சூழ்நிலையில இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு, இந்த பட்ஜெட்ல நடுத்தர மக்களுக்கான இன்கம் டாக்ஸ் ஸ்லாப், அதாவது 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் உள்ளவர்களுக்கு டாக்ஸ் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பா கருதுறாங்க. என்ன காரணம்னா, இந்த அமௌண்ட் உங்களுக்கு மக்கள் கையில ஒரு டிஸ்போசபிள் சர்ப்ளஸ் இருந்து அதன் மூலமாக நுகர்வு அதிகரிக்கும், கன்சம்ஷன் அதிகமாகும். இந்த கன்சம்ஷன் அதிகமாகும் பட்சத்தில் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவில இதுவரைக்கும் அசஸ்மெண்ட் இயர் 23-24 பார்த்தோம்னா 7.5 லட்சம் கோடி மக்கள் 7.5 கோடி மக்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த 7.5 கோடி மக்கள்ல 87% லெஸ் தென் 10 லேக்ஸ் வருமானம் தான் காமிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களோட வருமானமா இருந்துட்டு இருக்கு. இதனால உங்களுக்கு நடுத்தர மக்கள் இன்கம் டாக்ஸ் இதுல மிக பெரிய அளவுல இந்த அறிவிப்புனால பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுல ஏதாவது லாஸ் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் சொல்றது ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கம்மியாகலாம், இதனால வருமானம் இழப்பு, வருவாய் இழப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த அமௌண்ட் எல்லாருமே உங்களுக்கு மக்களுடைய டிஸ்போசபிள் இன்கம், மிடில் கிளாஸ் பீப்புள், இவங்கள 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவங்க, இவங்களுடைய இன்கம் எல்லாமே இந்த 1 லட்சம் சர்ப்ளஸ் இந்த அமௌண்ட் இருக்கே இல்ல, அதை அவங்க வேற ஒரு விதத்துல செலவு பண்ணுவாங்க. இந்த கன்சம்ஷன்ல போகையில கேபிட்டல் குட்ஸோ கன்சம்ஷன் குட்ஸோ இந்த மாதிரி எல்லாம் போகையில அதிலிருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி மூலமாக அரசுக்கு பெரிய அளவு வருவாய் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணி மக்கள்கிட்டையும் அதிகமான பணம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதனால உங்களுக்கு அதிக அளவு கன்சம்ஷன் ஏற்படும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் புக் அப்படிங்கிறது 1961 வருஷம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 61 இது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா அது அடுத்த வாரம் இன்கம் டாக்ஸ் நியூ பில் வரும் அப்படிங்கறது இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பட்ஜெட் செஷன் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மீன் டைம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல முதல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானத்துக்கு டாக்ஸ் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பேசிக் எக்ஸம்ஷன் 12 லட்சம் கொண்டுள்ள, அதாவது டாக்ஸ் ரிபேட், இது செக்ஷன் 87A அப்படிங்கிற பிரிவின் கீழ 12 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்கமுக்கு உங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் கொடுக்குறாங்க. 12,1000 ரூபாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்லாபுக்கு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு 0 to 4 lakhs நில் டாக்ஸ், 4 to 8 lakhs 5%, 8 to 12 lakhs 10%, இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் ஸ்லாப் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பார்க்கல இப்ப 12 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 15% ஸ்லாப் இருக்கு. அது கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேல வந்துடும். 12,1000 ரூபாய் அப்படின்னா 60,000 ரூபாய் ஒரு மினிமம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். 12 லட்சம் வரைக்கும் இருந்தா நோ டாக்ஸ். இதற்கு பிறகு உங்களுக்கு டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிடிஎஸ்ங்கிறது உங்களுக்கு உதாரணமா சீனியர் சிட்டிசனுக்கு அவங்க பெறக்கூடிய வட்டிக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் டிடிஎஸ் இல்லாம இருந்தது. இப்ப அதை 1 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வாடகை 2.4 லட்சம் வரைக்கும் டிடிஎஸ் இல்லாம இருந்தது. இதை 6 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி டிசிஎஸ், டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் சொல்றது, இப்போ ஃபாரின் லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ல ஃபாரின் அனுப்பக்கூடிய தொகை இருந்ததுனால் அதுக்கு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் இருந்ததை 10 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதற்கு மேல போச்சுன்னா டிசிஎஸ் கட்டுற மாதிரி இருக்கு. இதே மாதிரி 2 வீடு இருக்குன்னா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது முதல்ல ஒரு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நில் இன்கம், ஆனுவல் வேல்யூ நில் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப அதை 2 பண்ணிருக்காங்க. 2 வீடு வரைக்கும் இருந்ததுனால் உங்களுக்கு செல்ஃப் ஆக்குபைடா கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய நியூ டாக்ஸ் பில்ல இந்த நடைமுறையில நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். எம்எஸ்எம்இ தொழில்களுக்கான அறிவிப்புகள் என்ன?
MSMEக்கு 2.5 டைம்ஸ் அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம். இந்த மைக்ரோங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 2,2.5 crores வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட், 100 crores turnover, 10 crores turnover. அதே மாதிரி ஸ்மால் வந்து 25 crores வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட், 100 crores turnover. அப்புறம் மீடியம் செக்டர் 125 கோடி வரைக்கும் மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து 500 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் இருக்கிறதெல்லாம் இந்த கிளாசிபிகேஷன் MSME கிளாசிபிகேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த உதய போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணல அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய MSME சலுகைகள் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி MSMEக்கு வந்து CGTMSE ஸ்கீம், அதாவது கிரெடிட் கேரண்டிஸ், இதுல கொலாட்ரல் ஃப்ரீ லோனா 5 கோடி வரைக்கும் கொடுக்கலாம்னு இருந்தது 10 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த எக்ஸ்போர்ட் ஹவுசஸ்க்கெல்லாம் 20 crores வரைக்கும் கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கறதுக்கும் ஒரு புது திருத்தம் ஏற்படுத்திருக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம்ல. இது போக MSMEக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று, இந்த பட்ஜெட்ல வரவேற்கத்தக்க ஒன்று. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு என்ன பயன்? இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அது 3 டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. 3 டைப் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா சில ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வந்து இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. இது போக அவங்களுக்கு அரசாங்கத்துல டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கெல்லாம் நிறைய ஒரு சலுகைகள் இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த அடுத்த இன்னொரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த இந்த வருஷத்தோட முடிய போறது 31/25 இருந்து 31/30 வரைக்கும் ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. தவிர ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து லோன்ஸுக்கும் சில சலுகைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் அறிவிப்புகள் உள்ளதா? இன்னைக்கு ஏற்றுமதி துறை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதியோட அதிகமா இருக்கும் பட்சத்துல தான் நம்மளுடைய இந்தியாவுடைய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரா அதிகமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய ஏற்றுமதி குறைஞ்சு இறக்குமதி அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய இம்போர்ட்ல வந்து முக்கிய இடம் வகிக்கிறது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இந்த பெட்ரோலியம் நம்ம ஏற்றுமதி கம்மியா இருக்கனால அதுக்கு முக்கிய காரணம் யூரோப்ல வந்து பொருளாதார சுணக்க சூழ்நிலை, அமெரிக்காலையும் குறைஞ்ச அளவுல தான் ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க. இந்த காரணத்தினால நம்மளுடைய ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. இதனால நம்மளுடைய கையிருப்பு, அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து பாத்தீங்கன்னா $704 பில்லியன் இருந்து $640 பில்லியன் குறைஞ்சிருச்சு. இந்த காரணத்தினாலதான் நம்மளுடைய டாலர் மதிப்பு வந்து அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. டாலர் விலை அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபிக்கு ஈக்குவலா டாலர் மதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு. சோ எக்ஸ்போர்ட்டை இன்சென்டிவைஸ் பண்ணணும், அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமானது வந்து எக்ஸ்போர்ட் ஹவுசஸ்க்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அப் டு 20 crores வரைக்கும் கொடுக்கலாம். இது போக எக்ஸ்போர்ட்டுக்கு ஏராளமான பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது, இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். புதிய தொழில் முனைவோருக்கு எந்த அளவு நம்பிக்கை தரும்? இன்னைக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ். என்ன காரணம்னா இன்னைக்கு அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்றதை விட தனியார் வந்து ஷை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அவங்க முன் வரணும், புதிய தொழில்களை துவங்கணும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு எந்த ஒரு வளரும் நாட்டுக்கும் அல்லது வளர்ந்த நாட்டுக்கும் உண்டான ஒரு முக்கியமான ஒரு அம்சமா சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கையில் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் முதல்ல அரசாங்கத்துக்கு. அதை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து இன்னைக்கு பட்ஜெட்ல இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர் 2 தடவை சொன்னாங்க. அவங்களுடைய அறிவிப்புல சொன்னது வந்து ட்ரஸ்ட், அதாவது அந்த பிசினஸ் தொழிலதிபர்களையும் பிசினஸ் மேனையும் முதல்ல நாங்க நம்புறோம், அதற்கு பிறகுதான் டாக்ஸ் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா இது ஒரு பெரிய மாற்றம். என்ன இத்தனை நாள் இருந்தது வந்து அரசு இந்த பிசினஸ் மேனுடைய மத்தியில இருந்த ஒரு சின்ன ஒரு சுணக்கம் என்ன இருந்ததுன்னா அரசாங்கம் அவர்களை வந்து நம்புறதில்லை, டாக்ஸ் கட்டுறவங்களை வந்து டாக்ஸ் எவேடரா சித்தரிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்ப அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ஷிஃப்ட மாத்தல, அந்த ஷிஃப்ட் பண்ணல, அந்த எண்ணத்தை மாத்தல. இது வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் ஒரு பெருமிதத்தையும் கொடுக்கும். இந்த இது வந்து நல்ல ஒரு இது தவிர உங்களுக்கு வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல என்ன சொல்றேன்னா ஃபாஸ்ட் ட்ராக் மெர்ஜர்ஸ், இந்த கம்பெனிஸ் ஆக்ட்லி ஃபாஸ்ட் ட்ராக் மெர்ஜர், இந்த மாதிரி சில அறிவிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். தொழிலதிபர்களுக்கும் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கும் இருக்கிற தொழில் பண்றவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக இதில் எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்பு அதிகரிப்புக்கான திட்டங்கள் இருக்கிறதா? இந்தியா மாதிரி உலகத்திலேயே அதிக பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி இன்னைக்கு இந்தியா. இந்த கண்ட்ரில வந்து உங்களுக்கு பீப்புளை எம்ப்ளாய் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரோல். அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு போர்ஷன், பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறதும் வேலையை ஏற்படுத்துறதுங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதற்கு பாத்தீங்கன்னா ஸ்கில்லிங் டெவலப்மெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 5 நேஷனல் ஸ்கில்லிங் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு நிதி அமைச்சர் இன்னைக்கு கூறியிருக்கிறது ஒரு
வரவேற்கத்தக்க ஒன்று. இது தவிர ஏதாவது ஸ்டேட்ஸ் எங்களோட சேர்ந்து இந்த ஸ்கில்லிங் அவங்களை ஏற்படுத்துறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு முயற்சிகளுக்கு நீங்களும் இருந்தீங்கன்னா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. இது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் இந்த பட்ஜெட்ல. ஒட்டு மொத்தத்தில் பட்ஜெட் எப்படி உள்ளது? இந்த பட்ஜெட்ல ரெண்டு முக்கியமானதுன்னு சொன்னா, முதல் முக்கியமானது கேபெக்ஸ், அதாவது அரசாங்கத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10.18 லட்சம் கோடியிலிருந்து 11.2 லட்சம் கோடி கவர்மெண்டோடைய ஸ்பெண்டிங்காக, பப்ளிக் கேபெக்ஸ்க்காக, அதாவது அரசாங்கத்துடைய மூலதன செலவுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒன்று. என்ன காரணம்னா, இதனால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகும், பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதனால இது ஒரு முக்கியமான ஒன்று தான் சொல்லலாம். ரெண்டாவது, இந்த பிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை, அது எப்பவுமே கொஞ்சம் கண்ட்ரோல் லிமிட்ல இருக்கணும். அது 4.8 லாஸ்ட் இயர் இருந்தது, அது 4.4 அப்படிங்கிற பெர்சன்டேஜ்ல வச்சிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று அம்சம். இது ரெண்டுமே மிக முக்கியமான ஒன்று. சோ மொத்தத்துல பார்க்கல இந்த பட்ஜெட் வந்து ஒரு லாங் டேர்முக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக கருதலாம். இது தவிர பொருளாதார வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நடுத்தர மக்களுக்கு அதிகமான உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னா எந்த விதத்திலும் இது மிகையாகாது.